ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாட்ச் நவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆனதும் ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் ரவாவை கீல லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நான் இது ரோஸ்டட் ரவான்றனால அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிடலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. நான் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 350 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 50 ml பால் ஆட் பண்ண போகிறேன். பால் நீங்கள் பாயில் பண்ணியிருக்கோம்ல, அந்த பால்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி பால் ஆட் பண்ணுறதுனால கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனை க்ளோஸ் பண்ணி பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பாயில் ஆகுது, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பேனில் ரவா ஒட்டாமல் நல்லா குக் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ரவாலாம் நல்லா குக் ஆகியிருக்கு. பேன்லேருந்து ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் ரவைக்கு 400 கிராம் சுகர் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் பண்ணுறேன். அதனால் 350 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணாதான் சுகர்லாம் மெல்ட் ஆகி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது கெட்டி ஆகிரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம கேசரியை தம் போட்டுக்கலாம். ஒரு தோசை தவா மேலே பேனை வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப டேஸ்டான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கரெக்டான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக குக் ஆகியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களும் ரவா கேசரி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.